இரவாடிய திருமேனி வேல்முருகன் இளங்கோ எழுதி எதிர்பதிப்பகம் வெளியிட்டுள்ள இந்த நாவல் குறித்து மிக தற்செயலாக வழக்கமாக புத்தக தேடலில் நான் சென்னை புத்தக கண்காட்சியில் இந்த புத்தகத்தை வாங்கினதிலிருந்து ஒரு சற்றேறக்குறைய இந்த 2 மாதங்களில் இந்த நாவலுக்குள்ளே நான் சிக்கிக்கிட்டேன். அது ஒரு சுழல் மாதிரி என்னை உள்ளே இழுத்துருச்சு. இந்த 2 மாதங்களில் இன்றைக்கு விமர்சனத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய பேராசிரியர் மார்க்ஸோட மணிமேகலை பிரதி குறித்தோ, தம்பி கார்த்திக் புரோட மீச்சர் இருள் குறித்தோ, அல்லது வேறு எந்த சிறு பத்திரிகை கட்டுரைகள் கூட வாசிக்க இயலாத அளவுக்கு மிக ஒரு அடர்த்தியான ஒரு மொழி அந்த நாவலோடு என்னை ரொம்ப கட்டி போட்டுருச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அது இயல்பாகவே நடந்தது. எப்போவுமே ஒரு வாசகருக்கு நல்ல புத்தகத்தை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை என்பதை கடந்து நம்முடைய அகத்துக்குள் தற்கால இலக்கியத்தில் கவிதைகளோ கட்டுரைகளோ ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கும். அதுதான் இந்த புத்தக பணியில் எனக்கு அல்லது கலப்பைக்கு ஒரு உயிர் ஆதாரமான ஒரு இயல்பான ஒரு விஷயமாக மாறிவிட்டது. வேல்முருகன் இளங்கோ எழுதிய பிற புத்தகங்கள், மன்னார் பொழுதுகள், அப்புறம் ஊடறுப்பு புத்தகத்தை நான் பார்த்ததில்லை. மன்னார் பொழுதுகளை பார்த்திருக்கிறேன், ஆனால் வாசித்ததில்லை. அதற்கு ஏற்பட்டிருந்த வாசக அபிப்பிராயங்கள் இந்த நாவலை கண்டடைவதற்கு ஒரு உதவியாக இருந்தது. எப்படின்னா ஒரு நாவலோட முதல் வரியே கூட அந்த நாவலோட உள்ளடக்கத்தை, அதன் சிறப்பை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும் என்று தனிமையின் 100 ஆண்டுகள் நாவலை எழுதிய மார்க்கோஸ் அவருடைய கூற்று ஒன்று உண்டு. அந்த கூற்றை மெய்ப்பிக்கும் விதமாக இந்த இரவாடிய திருமேனி அமைந்திருக்கிறது. ஒரு 50 பக்கங்கள் வரை அல்லது ஒரு 20 பக்கங்கள் வரை வாசித்தால் இது ஒரு உண்மையான இலக்கிய தேடல் உள்ளவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டடைதலாக இந்த நாவல் இயல்பாகவே அந்த இடத்தை நோக்கி வந்துவிடும். அப்படி இருந்தது. இதனுடைய உள்ளடக்கம் என்ன? இப்போ இந்த நாவல் குறித்து பேச வேண்டும் என்று முடிவெடுக்கும்போது இங்கே ஒரு 20 பேர் வந்திருக்கிறீங்க. அங்கே வருவதற்கான ஆட்களே குறைவாக இருக்கும்போது பேசுகிறதுக்கான ஆட்கள் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. ரெண்டு காரணம். இந்த நாவல் குறித்து ரொம்ப வலிமையான உள்ளடக்கம் என்பது காரணமாகவா, அல்லது எந்த காரணத்தினாலோ பல எழுத்தாளர்கள் மிக தற்செயலாக அல்லது வேலைப்பளுகளோ வர இயலவில்லை. ஆகவே 2 மாதங்களாக இதை வாசிக்கக்கூடிய நாமே பேசுவோம் என்கிற ஒரு முடிவுக்கு வர நேர்ந்தது. வரலாற்று பின்னணியை கொண்ட ஒரு புனைவு. இப்போ வரலாறு அல்லது சரித்திரம், இந்த இடத்துல வரலாறு என்று கூட சொல்ல முடியும். இந்த புத்தகத்தை சரித்திர புனைவு என்று சொல்லலாம். வரலாறு சரித்திரம் இது ரெண்டுக்குமே நான் ஒரு வேறுபடுத்தி காட்டணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு புனைவை மையமிட்ட ஒரு நாவல் தான். புனைவு முக்கியத்துவம் இந்த நாவலுக்கு இருக்கிறது. அரசியல் முக்கியத்துவம் இதற்கு எதுவும் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. அந்த புனைவு முக்கியத்தை முன்வைத்து தான் இந்த நாவலை நான் உங்களுடைய மதிப்பிடுகிறேன். இது காலம் என்று பார்த்தால் மதுரை விஜயநகர பேரரசு என்று கூட சொல்லலாம். அதற்கான காரணம் என்று பார்த்தால் நாவலோட மன்னரோட பேர் கிருஷ்ணப்பர் என்பதாக இருக்கிறது. வழக்கமாக எப்போதுமே அண்மையில் வெளிவந்து சில ஆண்டுகளுக்கு முன்னர் வெளிவந்து தமிழ் வாசக பரப்பிடையே, தமிழ் மக்களிடையே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய சுளுந்தி நாவல். அதில் எப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த தமிழில் இந்த நாசுவ தொழிலாளர்கள் வாழ்க்கையை மைய கொண்டதாக இருக்கும். அவர்கள் தான் அதனுடைய லீட் பாயிண்டாக இருப்பார்கள். அண்மையில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் தேவி பாரதியோட புத்தகம், அந்த புத்தகம் அந்த நீர்வழிப்படுவோம், அதுவும் தான் தமிழ் குடிகளிடையே இந்த சேவை தொழிலாளியான நாவித குழுவினர் ஒரு இடையறாத ஒரு நுட்பம், ஒரு இணைப்பை கொண்டவர்கள். ஒரு சேவை சாதியாக இருந்தாலும் இவங்களோட ஒரு நல்ல நுட்பமான ஒரு உறவும் இது இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கிறது. இந்த இயல்பு தன்மை இந்த மாதிரியான டெக்ஸ்ட்டு வரும்போது தமிழ் மனத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதாக நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த நாவல் எந்த பார்வையில் விரியுதுன்னா, சாம்பன் என்று சொல்லக்கூடிய
ஒரு திருடனுடைய பார்வையில் தான் இந்த நாவல் வந்து விரிகிறது. வழக்கமான சரித்திர நாவல் இந்த சரித்திர நாவல்களில் இடக்கூடிய மன்னர் மேன்மை, ராணி மேன்மை, இது போன்ற விஷயங்களை நாம் இங்கே எதிர்பார்த்து விட முடியாது. எப்போவுமே மன அழுத்தம் அல்லது இந்த மாதிரி விஷயங்களை பற்றி சொல்லும்போது தனிப்பட்ட முறையில் எனக்குலாம் அந்த வேர்டிங்கே ரொம்ப சிரிப்பாக இருக்கும். ஆனால் இந்த நாவல் கொடுக்கக்கூடிய இதில் நிறைய ஊழ் பேசப்படுகிறது, நிலையாமை பேசப்படுகிறது. ஒவ்வொரு கேரக்டருமே கொந்தளிப்பு மனப்பான்மை, அலைபாயக்கூட மனப்பான்மை அல்லது மரணத்தை நோக்கி தான் எல்லா கேரக்டருமே நிகழும். வேல்முருகன் இளங்கோ வயசை பார்த்தா அவர் ஒரு முறை கூட நான் நேரில் பார்த்ததில்லை. அவரோட வயசு அனுபவத்தை பார்க்கும்போது ஏன் இப்படிங்கிற இந்த ஊழ் வந்து உண்மையிலே அச்சமூட்டக்கூடியதாக இருந்தது. என்னோட இயல்பான மனநிலைக்கு நான் சோகப்படம் கூட பார்க்க மாட்டேன். ஆனால் இந்த நாவலில் வந்து முன்னேறி போக முடிஞ்சது. காரணம் வந்து அதனுடைய புனைவு வளம், மொழி வளம், இந்த ரெண்டும் தான் இந்த நாவலை வந்து முன்னேறி கொண்டு போக சொல்லுச்சு. ரொம்ப வந்து முகத்தில் எதிர்காலத்தில் போகிற மாதிரி முகத்தில் அரைகிற மாதிரியான ஒரு ஊழ் தான் இந்த நாவலில் நிறைய பார்க்க முடியும். சாம்பன் வாழ்க்கையில் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, அவனோட களவுக்கு போகும்போது அவனோட தந்தையை வந்து கழுவில் ஏற்றி வச்சுருவாங்க. ஏற்றி வைக்கும்போது இவர் வந்து மீட்கவா வேண்டாமா, மறைஞ்சிருப்பார். மீட்கவா வேண்டாமாங்கிற இதுலேயே அவர் ரணகலமாக வந்து அவர் தந்தையை வந்து இறந்துடுவார். இறந்த உடனே இறக்கும்போது ஒரு பாதிக்கு பிறகு வந்து கழுவில் கிட்டத்தட்ட இறக்க நிலையில் இவர் வந்து மற்றவரோட சண்டையிட்டு அவரை தூக்கி கொண்டு செல்லும்போது வந்து அவர் வந்து அந்த பிணம் வந்து உடலில் குளிரும். எப்படின்னா வந்து நாவலோட கதைகள் எல்லாமே வந்து ஒரு சம்பவமாக இல்லாமல் நமக்குள்ளே வாசித்து உணரக்கூடியதாக அந்த மாதிரியான உணர்வலைகளை தான் கொடுக்குது. ஒவ்வொரு பேராவிலையும் ஒவ்வொரு பத்திலையுமே வந்து ஒரு வரிகள் ஒவ்வொன்றுமே ஒரு மின்னல் மாதிரி. மின்னல்ங்கிறது ரொம்ப சாதாரணமாக இந்த மாதிரி நாவலை பேசும்போது மின்னல் அப்படிலாம் அங்கே வேட கூட பயன்படுத்தக்கூடாது. ஒரு விளக்க சொல்கிறதுக்காக அப்படி ஒரு வார்த்தையை பேசுகிறேன். அவ்வளவு தூரம் ஒரு சொற்கள் மூலமாகவும் அந்த வித்தியாசமான காட்சி அனுபவத்தின் மூலமாகவும் நகர்த்திட்டு போகிறாரு. ஒவ்வொரு பத்திக்கும் கூட நம்ம அப்படி சொல்ல முடியும். ஒரு நாவல் விமர்சனம் அல்லது கவிதை விமர்சனம்னு அந்த புத்தகத்தில் இருந்து எடுத்து சில வரிகளை படித்து காட்டுறது என்னோட பார்வையில் வந்து ஒரு வித தப்பித்தல். யாரும் தப்பாக நினச்சிக்கிடக்கூடாது. அதனால் பெரும்பாலும் அந்த டெக்ஸ்ட்டை தொடாமல் பேசணும். ரெண்டாவது, நமக்குன்னு ஒரு இலக்கிய ஆர்வம் அல்லது ஒரு கடமை, ஒரு அக்கறை இருக்குது. அதனால் இந்த நாவலை வந்து அதாவது அந்த புனைவை வந்து ஒரு விளக்கி சொல்லக்கூடிய ஒரு ஆர்வம் வந்து இந்த விமர்சன கூட்டத்தை வந்து அதுக்கு தான் ஒரு காரணமாக இருக்குது. இப்போ இன்னொரு நாவலுக்கு வந்து இரவாடிய திருமேனி அப்படிங்கிற பேர் இல்லாமல் இருந்தால் தீக்கடம்பை அப்படின்னு இந்த நாவலுக்கு பேர் வச்சுருக்கலாம். தீக்கடம்பை என்பது இது ஒரு பாணர் வழி செவி வழி பாடலாகத்தான் நான் வந்து அவரை குறிப்பிடப்படுது. தீக்கடம்பைன்னா ஒரு போருக்கு பிறகு, அழிவுக்கு பிறகு மன்னர் சேவைக்கு சில பெண்கள், ஆடவர்கள் வந்து கொலை செய்யப்படுவது, சடங்குக்காக நூற்றுக்கணக்கான பெண்கள், சூழ் பெண்கள் வந்து பலியிடப்படுவது, அதற்கு பிறகு நிலமோடி மலையேறிற்று ஒரு தளிர் தீக்கடம்பை அதன் பெயர் என்பதாக ஒரு பாடல் வரும். இந்த தீக்கடம்பை வந்து ஒரு பெண்ணாகவோ அல்லது ஒரு மலராகவோ வந்து மன்னர் வந்து புரிஞ்சிக்கிட்டு, மன்னர்னாலே நிலையாத புகழ் கொண்டவர் அல்லது இளமையாக இருக்கிறது, இதுதான் காலந்தோறும் நம்ம பார்த்துருக்குது. இந்த அயோக்கியத்தனங்கள் இடையே தான் வந்து இந்த மலரை வந்து அந்த நாசுவ குடிகள் வந்து அதை வந்து கொண்டு வந்து கொடுக்கணுங்கிற ஒரு நிபந்தனை விதிக்கப்படுது. அந்த நிபந்தனையில் தான் இந்த சாம்பன் கொலை குற்றம் சேட்டப்பட்ட, இந்த களவுக்கு சாட்டப்பட்ட சாம்பன் மரணம் விதிக்கப்படுகிறது. அவனை வந்து யானை மிதிக்காமல் விட்டுருது. இந்த மாதிரி சில சம்பவங்கள் கொஞ்சம் கிளிசேவாக தான் இருக்கும். பட் தன்னோட சொல்முறையில் வந்து அந்த ஒவ்வொரு இடத்தையுமே இந்த தன்னோட சொல்முறை, தன்னோட படைப்பாற்றலும் புணவாற்றலுமே அவர் எந்த இடத்துலையுமே வந்து ரொம்ப சோட போகாமல் ஒரு அற்புதமாக நகர்த்திட்டு போகிறாரு. காட்டுக்குள்ளே போகிறது, காடை பற்றி பேசும்போது தமிழில் வனவாசியிலிருந்து தற்காலத்தில் காடோடி வரைக்கும் நிறைய விஷயங்கள் பேசப்படுது. ஆனால் காடை தொட்டால் வாசித்தா கை பிசு பிசுக்கும் காடு, அப்படிப்பட்ட வர்ணனையை வந்து இந்த நாவலாசிரியரால் வழங்க முடிஞ்சிருக்குது. ஒரு வழக்கமான வாசிப்பு அல்லது உண்மையான இலக்கிய தேடல் உள்ளவர்களுக்கு இந்த நாவல் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு கண்டடைதலாக இருக்கும்.
இன்னும் சொல்லப்போனால் அதனோட புனைவுகள் சிறப்பு அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, மதுரையில் வந்து ஒரு கூடல் நகர் அப்படிங்கிற வார்த்தையில் சொல்லப்படுது. ஒரு மேற்கு மலை காட்டு 2 தான் மாறி மாறி வருது. மதுரையில் நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சிருஷ்டிப்பாங்க. ஒலி எழுப்பக்கூடிய ஒரு மாபெரும் சங்கு. அந்த சங்கோட நீங்கள் கற்பனை பார்த்தாலும் அந்த நாவல் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஒரு சங்கு நிர்மாணத்தை பற்றி ஒரு சில வர்ணனைகளை கொடுப்பாரு. அந்த கற்பனையை ரொம்ப வந்து வியக்கத்தக்க ஒரு இடத்துல வந்து ஒரு புதிய இடத்துல கொண்டு வந்து உங்களை நிறுத்தும். ஆனால் எல்லாமே ஒரு உருவாக்கப்படுதல் உருவாகும் போதே அது அழிவுக்கு உண்டான நிலையை தான் அந்த நாவல் வந்து அது சொல்லுது. இது ஏன் இதனால் இப்படி இந்த பின்னலை அவர் வைக்கிறார் என்பதை அது வாசக இடைவெளியில் தான் அதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். எந்த இடத்துலையாவது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு பாத்திரம் சாம்பன் பாத்திரத்துக்கு விட கொடிய ஊழ் உள்ள பாத்திரமாக சக திருடனான சங்கன், சுருளி இவங்களோட களவு செயல்கள் விவரிக்கப்படுகிறது. களவு பற்றிய பல்வேறு கோட்பாடுகள் வந்து இதில் வந்து பேசப்படுது. குறிப்பாக வந்து எப்படி கருணாக வந்து யாரையுமே தீண்டுறதில்லை, அது மாதிரி வந்து தங்களை களவு செய்கிறவங்க வந்து அந்த சில நிபந்தனைகளை பின்பற்றணும், இந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்படுது. வேறு புனைவில் வேறு அம்சம் பார்த்தா ஒரு மிகப்பெரிய தேர் உருவாக்கம். இந்த தேர் உருவாக்கம் இது வந்து ஒரு வளமையான கற்பனையாக இருந்தால் கூட வழக்கம் போல் வந்து இவர் சிருஷ்டிக்கக்கூடிய படிமங்கள் மூலம் சொற்கள் மூலமே அதையுமே ஒரு பேர் அனுபவமாக தான் இவரால் மாற்றி வந்து தர முடியுது. இந்த நாவலோட எதிர்பார்வை என்னவாக இருக்க முடியும்? இந்த நாவலை வந்து சத்தியமாக வந்து ஏதாவது ஒரு அரசியலோட பொருத்தி பார்க்குறதுனா அப்படி பொருத்தி பார்க்க முடியாது. அப்படி பொருத்தி பார்க்க முயன்றால் அது கண்டிப்பாக சரியாக வராது. ஏன்னா இது ஒரு புனைவு முக்கியத்துவம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நாவல் தான். கடந்த கால தமிழ் அரசியல் வரலாற்று சும்மா ஒரு கற்பனைக்கான வேணால் அந்த இடத்த நாவல் பேரை வச்சு வேணால் ஒரு இப்படிப்பட்ட இதை நம்ம வச்சுக்கலாம். குறிப்பாக பெண் பாத்திரங்கள், ராணி கேரக்டர் இருக்கக்கூடிய நாகமிங்கிற ஒரு பாத்திரம். அதுக்கப்புறம் வந்து தேவகி மாரவர்மன்கிற படைத்தளபதியோட மனைவியாக வர்றாங்க. அப்புறம் வந்து கோதை, ரொம்ப முக்கியமான அவலச்சுவையோட 2 பாத்திரங்கள் வந்து ஒன்று கோதை, இன்னொன்று வந்து செண்பகரதி அப்படிங்கிற ஒரு கேரக்டர், ஒரு 2 பாத்திரங்கள். கோதை எந்த வகையால் அவல நிலைனா, கோதைக்கு வந்து அரண்மனை சேவகம், அரண்மனையில் ராணிக்கு சேவகம். இப்போ அரண்மனை ராணி சேவகமெல்லாம் தமிழ் சரித்திர நாவல் பரப்பிலையும் சரி, நவீன இலக்கிய நாவல் பரப்பிலையும் சரி இப்படிப்பட்ட அம்சங்கள் வரவில்லை. சுளுந்தி நாவலில் கூட இந்த மாதிரியான ஒரு கொடூரமான அக அழுக்குடைய ஆலோசனமுடைய அந்தப்புற விஷயங்கள் வந்து பதிவாகவில்லை. இதில் வந்து இந்த புனைவில் வந்து ரொம்ப ஒரு அதிர்ச்சி அடைத்தக்க அளவில் வந்து அது பதிவாக இருக்குது. அதை வேல்முருகன் இளங்கோட அவரோட இந்த ஒரு வயசில் இவர் இப்படிப்பட்ட ஒரு பார்வைங்கிறது தமிழ் இலக்கிய பரப்பில் ஒரு தனித்துவமான ஒரு அசாத்தியமான பார்வையை வந்து அந்த பாத்திரங்கள் மூலமாக நம்ம சொல்ல முடியும். செண்பகரதி, இப்போ இந்த புத்தகத்தை பற்றி சில டெக்ஸ்ட்டுகள் நான் வந்து இணையத்தில் படித்தேன். அந்த டெக்ஸ்ட்டுகள் எல்லாமே வந்து ஒரு ப்ளைனாக தான் இருக்குது. அதை நேரம் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. இவங்க சரியாக இந்த நாவலை இவங்க வாசிச்சிருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி கூட அந்த எழுப்புது. எப்படின்னா நீங்கள் வந்து அந்த டெக்ஸ்ட்டில் வந்து சொல்லும்போது டெக்ஸ்ட்டில் வந்து யோசித்து பார்த்து சில விஷயங்களை நம்ம வந்து, நான் இப்போ இந்த நாவலை பற்றி விமர்சனமாக எழுதுனோம்னா 10 வரியை அழிப்பேன், 10 வரியை எழுதுவேன், சில விஷயம் எடிட் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டாக உங்களை கவர் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துட முடியும். நாவலை வந்து ஒரு வாசக மனதில் அசை போட்டு அதை வந்து ஒரு இயல்பான ஒரு மனநிலையில் விருப்பு இல்லாமல் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது சில முடிவுகள் வந்து வருது. இப்போ எப்படின்னா அங்கே சாதிகள் குலங்கள் பற்றிய எவ்வித எச்சரிக்கை உணர்வும் இல்லாமல் பல சொற்கள் பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதை வந்து கண்டிப்பாக வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அல்லது நமக்கு இருக்கக்கூடிய சமூக நீதி பார்வையில் வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு எவ்வித காரணங்கள், நியாயங்கள், படைப்பு நியாயங்கள் சொல்லப்பட்டாலும் அதை அப்படித்தான் சொல்லி இவ்வளவு மொழியாற்றல் உடையவர் இப்படியே ஒரு சாதி பேரை சொல்லி அந்த விஷயத்தை புனைவிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு தான் நல்ல மொழியாற்றல் தான் இருக்குது, வேறு அந்த சொற்களை தவிர்த்திருக்கலாம். அப்புறம் வந்து இப்போ சங்கு வந்து ஒரு அபாரமான கற்பனையாக இருக்குது. ஆனால் அந்த அபாரமான கற்பனையை இப்போ நான் வந்து ஒரு நாவலை வந்து ஒரு 90 பக்கம் பாராட்டிட்டு ஒரு 5 பக்கத்தில் ஒரு விமர்சனம் சொல்லுவாங்களா, அந்த மனநிலையில் சொல்லலை. உண்மையான ஒரு இலக்கிய மாணவராக ஒரு
இலக்கிய வாசிப்பாளராக என்னோடய கருத்தை சொல்கிறேன். ஒரு பக்கம் பாராட்டிட்டு ஒரு 4 வரி இப்படி இப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். அந்த ஒரு வழக்கமான மெத்தடில் சொல்ல. சங்கு எவ்வளோ அபாரமான ஒரு கற்பனையாக இருக்கோ, அந்த சங்கு கற்பனையை வந்து சங்குக்கு ஒலி சரியாக வராமல் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மணிக்கூண்டு மாதிரி சென்னையில் ஒரு பெரிய இடம்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய ஒலி எழுப்பக்கூடிய ஒரு சங்கை உருவாக்குறாங்க. ஆனால் அதுக்கு ஒலி வந்து சரியாக அமைய மாட்டேங்குது. அப்போ சக அடிமைகளில் ஒருத்தன் வந்து ஒரு ஆலோசனை சொல்கிறான். ஆலோசனை எப்படி சொல்கிறான்னா, இதுக்கு வந்து கூம்புகளை வந்து அதனோட நுழைவாயில் நம்ம அமைச்சேன்னா அந்த ஒலி வந்து கரெக்டாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து எனக்கு என்னென்னா, அந்த கற்பனை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கற்பனையாக இந்த இடத்தில் பொருந்தவில்லை. பனங்கம்பு அந்த இடத்துல வந்து அந்த ஒலி அமைப்புக்கு ஒரு இயல்பான நடைமுறை அறிவில் அது செட் ஆகாது. அப்போ வந்து அந்த கற்பனையை வந்து கொஞ்சம் சிதிலமடையக்கூடிய இந்த ஒரு இதை மட்டும்தான் நான் ஒரு பலவீனமான ஒரு இடமா பார்த்தேன். மற்ற சில இடங்கள் பலவீனமான இடமா பார்த்த இடங்களை எனக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலை. அந்த மற்ற இடங்கள் எப்படிப்பட்ட ஒரு மனநிலை உருவாச்சுன்னா, இந்த சாம்பன் வந்து தீக்கடம்பியை கண்டுபிடிக்கிறது. அப்போ இரவாடிய திருமேனி யார் அப்படிங்கிற ஒரு இதை நம்ம சொல்லணும். இரவாடிய திருமேனினா தமிழ் லிட்ரேச்சர் படி வந்து இது ஒரு சிவனை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான். ஏன்னா தமிழ் பேராசிரியர்கள்ட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல இந்த நாவலில் வந்த உடனே அதை தான் கூட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அந்த இரவாடிய திருமேனிங்கிறது இந்த இடத்துல ஒரு பெண்ணாக தான் ஓமிக்கப்படுகிறது. அது அந்த ஒரு பாத்திரம் தான், அதுக்கு பேர் எல்லாம் இல்லை இந்த நாவலில் உண்மையிலே. இன்னொரு வார்த்தை, தட்டையான வார்த்தை, மோகினி மாதிரியான வார்த்தை. இந்த மாதிரியான நவீன நாவலுக்கு மோகினிங்கிற பாதத்தை பயன்படுத்தக்கூடாது. ஒரு ஓமைக்காக சொல்கிறேன், ஒரு மாயமான ஒரு பாத்திரம். அதுதான் இரவாடிய திருமேனி. அந்த பெண் அது வந்து காட்டுக்குள்ளே அந்த தீக்கடம்பையை தேடி 3 சாம்பன், 2 காவலர்கள், பெரியசாமி பண்டிதர்னு ஒருத்தர், பரிதி, உத்தராபரி பண்டிதருங்கிற ஒருத்தர் தான். அவர் தான் லீடர். அவருக்கு வந்து கெடு விதிக்கப்பட்டிருக்கும். காடு வந்து இப்படி எந்த நாவலும் நான் தெரிந்து ஓரளவுக்கு சூழலில் நாவலுக்கு வாசிச்சிருக்கிறேன். இப்படிப்பட்ட காடு குறித்த வர்ணனை வந்து பார்த்ததே இல்லை. காடு ஒரு பொருளாக, ஒரு அமானுஷ்யமாக, சில மாந்திரிகத்தன்மையுடையது, தன்மையுடையதாக வர்ணிக்கப்பட்டிருக்கு. மாந்திரிகத்தன்மையை நாம் ஆதரிக்கவில்லை. ஆயினும் கூட அந்த புனைவு வந்து காட்டோட ஒவ்வொரு இலையுமே வந்து பேச வைக்குது. ஒரு அசத்தியமான புனைவாக இருந்துச்சு. அந்த காட்டில் தான் ஒரு மாயப்பெண் மாதிரி இவங்க வர்றாங்க. இவங்க யானையால் சாம்பன் ஒருத்தர் இறந்துடுறாரு, பரிதி 3 தாக்கப்படுறாங்க. அவ்வாறு தாக்கப்படும் போது இவரை வந்து இவங்க காப்பாற்றுறாங்க. இந்த வனப்பெண் வந்து காப்பாற்றுறாங்க. இரவாடிய திருமேனி தான் காப்பாற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இருக்குமான ஒரு உறவு உருவாகுது. அந்த ஒரு பாத்திரம் தான் சைல்டிஷ், ஒரு குழந்தைத்தன்மை இருக்குது. ஏதாவது ஆபத்தை கொண்டு வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இல்லாத ஒரு தன்மையோடு இருக்குது. நாவலோட நான் எப்போவுமே ஒரு இலக்கிய முயற்சி எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒரு ஆத்மார்த்தமாக பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக விடாமல், என் துணைவியாருக்கு தெரியும், 2 மாதம் இதுதான் சும்மா மாறி மாறி புரட்டுறது. ஏன்னா அவ்வளோ வலிமையான பின்னல்களை வச்சு அந்த ரைட்டர் வந்து பண்ணியிருக்கிறாரு. அதை எப்படி வாசகர்களுக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது, என்னோடய இயல்பான பதிப்பக வேலைகளை கூட சில வேலைகளை ஒத்தி வச்சேன். இதை வந்து எப்படி, ஏன்னா ஒரு டெக்ஸ்ட்டு சவாலாக இருந்தது. நண்பர்கள் சிலர் வரலன்னோட இன்னும் கொஞ்சம் கோபம் வேறு வந்தது, நீ வரலையா அப்படிங்கிற ஒரு அகத்தில் ஒரு இது வந்தது. ஆனால் எந்த இடத்துல இந்த நாவலை வந்து நான் கீழே வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரியான குற்றால அறிவிப்பிற்கு வந்து ரொம்ப ஆர்ப்பரித்து விடும்போது ஓரளவுக்கு நமக்கு ஒரு நெஞ்சு தாக்கு வேணும். ஏன்னா அடிச்சுட்டு போயிடும். அந்த மாதிரி அலலையாக ஊழாக வருது. அந்த ஊழ் வரும்போது ஊழை யார் தான் விரும்புவார்கள்? அவலச்சுவையை யாருமே விரும்ப மாட்டார்கள். ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருவோம் அப்படின்னு வச்சிடக்கூடாதுங்கிற மன உறுதியோடு முன்னேறி போனேன். ஆனாலும் ஒரு இடத்துல வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. சில நேரங்களில் தவிர்க்க கொஞ்சம் வச்சு படிக்க வேண்டியதாக இருந்தது. அந்த மாதிரியான ஒரு இடம் வந்து செண்பகரதிங்கிற ஒரு அவலச்சுவையில் ஒரு பாத்திரம். அந்த பாத்திரம் வந்து களவுக்கு போன இடத்துல அந்த கணிகை பெண்ணை வந்து இவன் வந்து காவலர்கள்ட்ட சிக்காமல் இருக்கிறதுக்காக சாம்பன் வந்து கொன்றுவான். ஒரு நாவலை வந்து கலவையாக சொல்கிறதுனால நான் சாம்பனை பற்றி சொல்லலை. சாம்பன் வந்து ஒரு மாபெரும் தனி பாத்திரமாக இதில் வந்து வர்ணிக்கப்பட்டிருக்கிறான். எப்படி முற்பகுதியில் அவன் வந்து மிகப்பெரிய ஒரு ஆற்றல் உள்ளவனாக வர்ணிக்கப்படுறானோ, போக போக அது வந்து ஒரு வழக்கம் போல் ஒரு தேய்மானத்துக்கு தான் நாவலோட எல்லா பாத்திரங்களுக்கும் அந்த அந்த இரவாடிய திருமணிங்க அந்த மாய பெண்ணை தவிர எல்லா கேரக்டருமே ஒரு அழிவை நோக்கி போகக்கூடியது. தேர் உருவாக்கம், நகரோட பின்னல், நகரோட அழிவு, இது எல்லாமே வந்து ஒரு அழிவை நோக்கி தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு.
செண்பகவதியை வந்து திருட போன இடத்துல வந்து இவர் வந்து அவங்களோட உறவு வச்சுட்டு இருக்கும்போதே கொன்று போட்டு வந்துடுவார் சாம்பன். ஏன்னா காவலர்கள் பக்கத்தில் வந்துடுவாங்க, அதனால் வந்து பண்ணிடுவார் அந்த இடத்துல. அப்புறம் சுருளிங்கிற இவருக்கு திருட்டு சொல்லி கொடுத்தவர். அவங்க வந்து இயலாமையில் இருக்கும்போது சாம்பன் வந்து அவங்களுக்கு தானிய களஞ்சியங்களை கொண்டு வருவார். அவ்வாறு கொண்டு வரும்போது அவங்க வந்து திருட்டு நாயங்கள் முடி அவரை வந்து தங்கள் இந்த ஒரு இழிவான நிலைமைக்கு ஆளாக்கணும், அவனை வந்து கொல்ல முயற்சிக்கிறது. இப்படி வாழ்க்கையோட பல்வேறு பரிணாமங்களை இந்த பாத்திரங்களை வந்து தொடர்ச்சியாக வந்து கொடுக்க முடிஞ்சது. இன்னும் சில விஷயங்கள் வந்து நாவலில், வரலாற்று நாவல்னால் இன்றைக்கி இருக்க நவீன காலகட்டத்தில் இப்படி ஒரு புனைவாசிரியர், இளம் வயது புனைவாசிரியர் இவர் செய்யக்கூடாத அல்லது நான் விரும்பாத சில விஷயங்கள் என்னோட வாச மனப்பான்மைக்கும் இலக்கிய அறிவுக்கும் மனச்சான்றுக்கும் தவறான சில விஷயங்கள் இது 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 வந்து நிறுத்தியிருக்கலாமே. குறிப்பாக என்னென்னா வருது, குழந்தை பலி வருது, ஒரு மாந்திரிய தன்மை உள்ள இந்த குழந்தை பலி, யாகம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவ்வளோ ஒரு வளமான புனைவாற்றலில் இந்த பழமைவாதம் வந்து எதுக்கு, இது தேவையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. அதில் வர நவகண்டம் வேறு வருது. நவகண்டம்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆய்வாளர் சொல்லுவாங்க தன்னைத்தானே அறிந்து பழி கொடுப்பது. நல்லவேளை அந்த நவகண்டம் கொடுக்குறவர் தப்பிச்சு ஓடிறாரு. வேம்பன்கிற ஒரு பாத்திரத்தை வந்து அதில் நிறுவுறாங்க. நகரோட அழிவிலிருந்து காப்பாற்றுறதுக்காக இந்த வேம்பன்கிறவரை வந்து ஒரு பலி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு நவீன நாவலுக்கு இக்காலத்தில் வந்து சத்தியமாக தேவைப்படாது என்பது தான் என்னுடைய வாசக அபிப்பிராயமாக இருக்கிறது. அப்புறம் குழப்பமான 3 பக்கங்கள். சாம்பன் அந்த காட்டில் வந்து இந்த பெண்ணோட வந்து அறிமுகம் கிடைச்ச பிறகு அவங்க இடையறாத உறவு வச்சுக்கிறாங்க, நண்பர்களாக இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு 30 பக்கங்கள் மரக்கலம், அது கொஞ்சம் ஒரு எங்கேயோ ஒரு மாய ஏதாவது உலகத்துக்குள்ளே போகுது. அந்த பகுதிகளை வந்து என்னால் ஒரு 30 பக்கங்கள் வரைக்கும் என்னோட வாசக அறிவில் சரியாக புரிஞ்சிக்க இயலவில்லை. ஆனால் இனிமேல் இதை புரிஞ்சிக்க முயற்சி எடுக்க மாட்டேன். ஏன்னா ஒரு 2 ஆண்டுகள் 2 மாதங்கள் இதிலிருந்து கொஞ்சம் விலகி சேர்ந்திருந்தனால் போதும், இந்த டெக்ஸ்ட் நமக்கு புரிஞ்ச வரைக்கும் போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்தேன். ஆனால் அந்த 30 பக்கங்களில் எனக்கு கொஞ்சம் போதாமல் இருந்ததாக தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னும் 480 பக்கங்கள் வரைக்கும் வருது. கடைசி 30 பக்கங்களில் வந்து ஏதாவது ஒன்றை முடிவை காட்டிவிட வேண்டும், காட்டவில்லை, அப்படி நான் குறைபடவில்லை. முதலில் இருந்த மொழி தீவிரம், முதலில் இருந்த புனைவு வளம், அந்த மின்னல்கள்லாம் வந்து கடைசியில் வந்து கொஞ்சம் திசை தெரியாமல் சுற்றுது. அது கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்துச்சு. இன்னும் சொல்ல வேண்டிய ரொம்ப நாவலில் எனக்கு பிடிச்ச பாத்திரம்னா கிட்டத்தட்ட இன்னொரு முருகு கேரக்டர், இன்னொரு பாத்திரம் வந்து இது அந்த கோதைங்கிற பாத்திரம் வந்து எப்படின்னா ராணி சேவகத்தில் இருக்கக்கூடிய பாத்திரம். அந்த கோதை பரிதி வந்து இவங்களுக்கான இவர் வந்து காட்டில் வந்து யானையால் தாக்குண்டு இருப்பார், படுக்கையில் இருப்பார். இவங்க இந்த பிரிவாற்றாமையில் இருக்கும்போது நிகழக்கூடிய அந்த கந்தர்வன்கிற ஒரு கேரக்டர் வந்து அவங்களுக்கும் இவங்களுக்குமான ஒரு நட்பு. விக்ரமாதித்தன் கவிதை ஒன்று வரும், எப்படின்னா குழந்தனுக்கும் மச்சினிச்சிக்கும் அடிக்கடி மனசில் பூ பூத்து உதிர்கிறது அப்படின்னு எழுதுவார். எனக்கு ரொம்ப பிடித்த கவிதை. இவங்க இடையில் ஒரு காதல் வரும், விலகும். அந்த ஒரு மலையில் இவங்க அந்த கோதை வந்து கந்தர்வனை தேடி போவாங்க. கந்தர்வனுக்கும் கோதைக்குமான ஒரு ஒரு பிணைப்பை வந்து செயற்கையாக வந்து ராணி உருவாக்குவாங்க. அதெல்லாம் வந்து விலக்கி சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஒரு கடினமான கட்டங்கள். அதை வந்து வாசகர்கள்லாம் வாசித்து தெரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்லாமல் விட்டது எப்படின்னா, இந்த நாவல் வந்து பல்வேறு, இப்போ எப்படின்னா மாய யதார்த்த புனைவுன்னு சொல்லுவாங்கள்ல, தனிமை 100 ஆண்டுகள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே சுற்றி சொல்லட்டி முதல்ல இருந்து அங்கேருந்து இப்படி தொடங்கும். எப்படின்னா காவியம் பாட வரக்கூடிய கல்வன், இது ஒரு காவியமாக தான் பாடப்படுது. காவியம் பாட வரும்போது காவியம் பாடனா யார் ஒத்துக்கிடுவா? ஒத்துக்க மாட்டாங்க, மன்னர்கள் ஒத்துக்கிட மாட்டாங்க. ஒத்துக்கிடும்போது இவனே ஒரு காவிய பாத்திரமாக அதுக்குள்ளே சிக்கிக்கிறான். நாவலில் வந்து நான் ரொம்ப ஒரு தற்கால இலக்கிய வாசிப்பில் இருக்கக்கூடிய அதிருப்தியை வந்து என்னை வந்து கூடுதலாக இந்த நாவலில் வந்து ஒரு பிணைப்பை ஏற்படுத்துச்சு. நானே போய் சிக்கிக்கிட்டேன், விரும்பியோ விரும்பாமலோ அதை ரொம்ப சிக்கிக்கிட்டேன். நானும் ஒரு பாத்திரமாக உள்ளே போய் மாட்டிக்கிட்டேன். அப்போ நாவல் நிராகரிக்கப்படும் போது அவன் வந்து நாவலை வந்து கொழுந்து விட்டு அவனையும் கொளுத்த வேண்டியது வருது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு
சிறந்த புனைவாக இந்த நாவல் வெளிப்பட்டிருக்கிறது. இன்னும் நிறைய விஷயங்களை நான் தொகுத்து சொல்ல நினச்சேன். முடிஞ்ச அளவுக்கு நாவலோட அனைத்து பக்கங்களையுமே சொல்லியிருக்கிறேன். குறிப்பாக அந்த நாவல் அவன் தன்னோட இதை வந்து எரிக்கும்போது வந்து வானத்திலிருந்து நெருப்பு பொழிஞ்சது மாதிரி இப்படி ஒரு 1000 இடத்த வந்து எடுத்து சொல்ல முடியும். புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறங்கிறது வழக்கமையான ஒரு கிளிசே விஷயம் என்பதால் அதை நான் செய்யவில்லை. அதை வந்து வாசகர்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கணும். அப்படி ஒவ்வொரு பத்திலையும் வந்து அவன் வந்து அங்கே ஒரு பிரான்சிஸ் கிருபா வருவான், அங்கே ஒரு கார்த்திக் நேத்தா இருப்பான், அங்கே ஒரு கேப்ரியோ மார்க்கோஸ் இருப்பார், அங்கே ஒரு கார்லோஸ் புயந்தோஸ் இருப்பார், ஆர்தர் ரம்போ இருப்பார். எல்லாருமே வந்து அந்த ஒரு அனுபவத்தை வந்து இந்த நாவல் வழங்குது அப்படிங்கிறது என்னோடய வாசக பார்வையாக இருக்குது. என்னோடய பார்வைகளில் சிலருக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். நான் ஒரு இலக்கிய மாணவனாக மிக அக்கறையாக உள்ளார்ந்த விருப்பத்தோடு இந்த நாவலை அணுகி என்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறேன். நன்றி.